பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பான பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் அறிக்கையினை மீள ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் சுயாதீன குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க குறிப்பிட்டார். 4 பேர் அடங்கிய இந்த சுயாதீன குழு இன்று முதல் தமது பணிகளை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான குற்றப்பிரேரணையை எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதற்கு கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக பிரதேச சபாநாயகர் சாந்திம வீரக்கொடி தெரிவித்தார். இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று முற்பகல் 11:30 அளவில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் ஆரம்பமானது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அரசாங்கம் முன்வைத்த நிலைப்பாட்டுக்கு தாம் எதிர்ப்பு தெரிவித்ததாக எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் சபாநாயகரிடம் நாம் முதலில் ஒரு விடயத்தை வினவினோம். உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது குறித்து வினவிய போது ஏற்றுக்கொள்வதில்லை என சபாநாயகர் கூறினார். எனவே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை ஏற்றுக்கொள்ளாத பாராளுமன்றத்தில் நாம் எவ்வாறு இருப்பது? அதேபோன்று விவாதத்தை 10ஆம் 11ஆம் திகதிகளில் நடத்துவதற்கு தயாராகியுள்ளனர். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை ஏற்றுக்கொள்ளாவிடில் இது பாராளுமன்றத்திற்கு பாரியதொரு குறைபாடாகும். எனவே இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதா இல்லையா என்பதை கட்சி தலைவருடன் கலந்துரையாடி நாம் தீர்மானத்திற்கு வருவோம். දිවිනගුම පනත විවාදයට ගැනීම සම්බන්ධව සාකච්ඡා වුණා. திவினகும சட்டமூலத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதன் பின்னர் பிரதமர் நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணையின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாராளுமன்ற விவாதத்திற்கு திகதி நிர்ணயிக்கப்பட்டது. 10ஆம் 11ஆம் திகதிகளில் அந்த விவாதம் இடம்பெற உள்ளது. 11ஆம் திகதி மாலை 6:30 அளவில் வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. உயர்நீதிமன்றத்தினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற பொருள் கோடலின் பிரதி பாராளுமன்றத்திற்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை. எனவே அது குறித்து பாராளுமன்றம் உத்தியோகபூர்வமாக எதனையும் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்மானத்தை நிராகரிப்பதாயின் அது குறித்து விவாதிப்பதில் எவ்வித பலனும் இல்லை என நாம் அரசாங்கத்துக்கு எடுத்து கூறினோம். அதன் பின்னர் ஒருதலை பட்சமாக 10ஆம் 11ஆம் திகதிகளில் விவாதத்தை நடத்துவதற்கு அவர்கள் தயாராகினர். 10ஆம் 11ஆம் திகதிகள் பாராளுமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறும் தினங்கள் அல்ல என்பதால் எமது உறுப்பினர்கள் சிலவேளை பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருக்கலாம். எனவே நாம் இந்த விடயத்தை நிராகரித்து அங்கிருந்து வெளிநடப்பு செய்தோம். கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது ஆளும் கட்சி என்ற வகையில் 10ஆம் 11ஆம் திகதிகளில் விவாதத்தை நடத்த வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்தோம். பெரும்பான்மையுடன் அந்த யோசனை நிறைவேற்றப்பட்டது. ஏனைய கட்சிகள் அது தொடர்பில் தெளிவாக எதனையும் கூறவில்லை. அவர்கள் எதிர்காலத்தில் இது குறித்து எவ்வாறான தீர்மானங்களை எடுக்கப் போகின்றார்கள் என்பது குறித்து நமக்கு தெரியாது. எதிர்ப்பு தெரிவித்து அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லவில்லை. கூட்டம் நிறைவடைந்ததன் பின்னர் அனைவரும் ஒன்றாக எழுந்து சென்றோம். உயர்நீதிமன்றத்திற்குள்ள அரசியலமைப்பின் பொருள் கோடலை வழங்கும் அதிகாரத்திற்கேற்ப இதனை ஒருபோதும் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளக் கூடாது என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்தோம். அதன் காரணமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் இருந்து எழுந்து சென்றனர். குற்றப்பிரேரணை தொடர்பில் பாராளுமன்றத்திற்கு தெரிவுக்குழு முன்வைத்த அறிக்கை குறித்த விவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் வெளிநடப்பு செய்தோம். 10ஆம் 11ஆம் திகதிகளில் விவாதம் இடம்பெறும் என தீர்மானிக்கப்பட்டது. இவ்வாறு விவாதத்திற்கு திகதி நியமிப்பதற்கான அதிகாரம் பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான குழுவிற்கு உள்ளது.